தந்தை, மைந்த, தூய ஆவியாரின் திருப்பெயருக்கே மாற்றமே உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் நாம் இந்த ஓய்வு நாளை ஆசிரியர் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலைத்திருப்பதாக. நாம் இந்த வழிபாட்டை துவங்குவோம். வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்குவோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரம ஆசிரியராக இருந்து இவ்வுலக வாழ்வை நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும், எந்த சூழலையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஞானத்தை நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஞானமாகிய இயேசுவை, ஆசிரியராகிய இயேசுவை, குருவாகிய இயேசுவை எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்றிருக்கும் பொழுது அது எங்கள் அறிவு கண்களை மட்டுமல்ல, அகக்கண்களையும் திறந்து பிறருக்கும் அந்த அறிவையும் ஞானத்தையும் எடுத்துரைக்கும் ஒரு கருவிகளாக இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் இந்த சிறப்பு ஞாயிறுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே உம்முடைய திருவருள் எங்களோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக இந்த நாளிலும் சிறப்பு செய்தியை அளிக்க இருக்கிற அருமையான சகோதரரோடு கூட நீர் பேசும் அடியாரின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் கூட இடத்திலே வேண்டுகின்றோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகள் அனைத்தும் உம்முடைய திருப்பெயருக்கே மாற்றியை கொண்டு வரட்டும். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். Pira
தொடர்ந்து நாம் ஜெப நிலையில இருப்போம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராக இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். நாம் அமைதியாக கண்களை மூடி கடவுளுக்கு எதிராக, உடன் படைப்புகளுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக சிந்தனையினாலோ சொல்லினாலோ செயலினாலோ நாம் குற்றம் இழைத்திருப்போமே. ஆனால் இந்த வேளையிலே நாம் கடவுளிடத்தில் திரும்புவோம். நம்முடைய குற்றங்களை நாம் கடவுளிடத்திலே அறிக்கை செய்வோம். பொய்யாமோலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தே ஏசையா அபயம் அபயம் இறங்குமே செய்யா என் தாதாவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து செய்யப்பட்ட திருமறை பகுதி திருத்தூதுவர்கள் நடபடிகள் 8ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 26 முதல் 40 முடிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 26 முதல் 40 முடிய. பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பகுதி. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமன் கத்திரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை.
அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நாம் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைய நாளிலே ஆசிரியர் ஞாயிறாக நாம் அனைவரும் இதனை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் நமக்கு இறை செய்தியை பகிர்ந்தளிக்கும்படி திருவாளர் தினகரன் ஐயா அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிற மேற்கு தாம்பரம் கார்லி மேல்நிலை பள்ளியிலே, சிஎஸ்ஐ கார்லி மேல்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர்கள் நம்மோடு கூட இறை செய்தியை பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த ஒரு ஆசிரியர். அரக்கோணம் பகுதியில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற போது நன்கு அறிவோம். எளிய முறையிலே மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லுநர் அவர். அவர் இன்றைக்கு நம்முடைய இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்போது ஐயா அவர்கள் நமக்கு இறை செய்தியை பகிர்ந்தளிப்பார்கள். இறைமகன் இயேசுவின் திருப்பெயராலே திருக்குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதிலும் சிறப்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். 35 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியராக பணியாற்றினேன். அந்த பெருமையிலே, மகிழ்ச்சியிலே மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆசிரியர்களாக பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அது எப்படி எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும்? நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்களா? ஆம், எல்லாரும் ஆசிரியர்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே ஆசிரியர் தான். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தானே முதல் ஆசிரியர், பின்பு தந்தை, பின்பு உடன்பிறப்புகள், நண்பர்கள், உறவின் மக்கள், ஏன் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒன்றை கற்பித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற, இந்த உலகத்தில் மனிதராய் வாழ்கின்ற அத்தனை பேரும் பிறருக்கும் மக்களுக்கும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எல்லாரும் ஆசிரியர் பெருமக்கள் தான். இந்த திருச்சபையிலே வாழ்கின்ற அத்தனை பேரும் ஆசிரியர் பெருமக்கள் தான். எனவே ஆசிரியராகிய உங்களை நான் மீண்டுமாய் வாழ்த்தி மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்படி எல்லாரும் ஆசிரியர் பெருமக்களாய் இருக்க, ஒவ்வொரு ஆசிரியராய் தொழிலை மேற்கொண்ட ஒவ்வொருவரும் எல்லாமுமாக இருக்கின்றார். ஒரு ஆசிரியர் நண்பராய், மந்திரியாய், நல்ல ஆசிரியராய், பண்பிலே தெய்வமாய் என்று பாரதியார் தன்னுடைய சேவகனை குறித்து சொல்லுகின்றார். ஒரு ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டவர் மாணவர்களுக்கு எவ்விதம் இருக்கின்றார்? பல நிலைகளிலே அவர் தாயாக இருக்கின்றார், பல நிலைகளிலே தந்தையாக இருக்கின்றார், பல நிலைகளிலே நண்பராக இருக்கின்றார், உறவின் முறையாக இருக்கின்றார். இப்படி வழிகாட்டியாக, ஒளி காட்டியாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு வாழ்வின் பல நிலைகளிலே அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். எனவே எவ்ரி ஒன் இஸ் அ டீச்சர் அண்ட் எவ்ரி டீச்சர் இஸ் எவ்ரி ஒன் என்ற கூற்று உண்மையானது தான். ஆசிரியர் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஆசிரியர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் ஏதோ ஒரு வகையிலே எல்லாமுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆசிரியர் தின நாளிலே உங்களை பார்ப்பதிலும், இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலும், உங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அருமை ஆயர் சகோதரி பூங்கோடி அவர்களுக்கு
என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆசிரியர்கள் எல்லாருமாய் இருக்க, எல்லாரும் ஆசிரியர்களாய் இருக்க, செப்டம்பர் 5ஆம் தேதியை ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டுள்ள அன்பர்களுக்காக நாம் கொண்டாடுகின்றோம். இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5. அந்த நாளைத்தான் ஆசிரியர்களுடைய தினமாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம். ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டவர்கள் மதிப்புக்குரியவர்கள், பாராட்டுதலுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களை கொண்டாடுகின்ற ஒரு தினமாக, அவருடைய வாழ்வை போற்றுகின்ற ஒரு தினமாக, அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு தினமாக, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு தினமாக செப்டம்பர் 5ஐ நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலும் கூட ஆசிரியர்களை நாம் கொண்டாடுவது என்பது அவசியமாகின்றது. அவருடைய பணியை, அர்ப்பணிப்பை, அயராத உழைப்பை, தியாகத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய பணி இன்னும் மேலும் சிறக்கும் என்பதிலே ஐயமில்லை. இப்படி இருக்க ஆசிரியர்கள் என்பவர்கள் யார்தான், அவருடைய உழைப்பு என்ன, அவர்கள் எதை செய்கின்றார்கள், அவருடைய பணியினுடைய இயல்பு என்ன என்பதை குறித்து சில அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற அமெரிக்க கவிஞர் இப்படி சொல்லுகின்றார்: ஐ எம் நாட் அ டீச்சர் பட் அன் அவேக்கனர். நான் ஒரு ஆசிரியன் அல்ல, நான் ஒரு தூண்டுபவன், நான் எழுப்புபவன் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு ஆசிரியரும் உண்மையாகவே ஒரு மாணவ சமுதாயத்தை தூண்டி எழுப்புகின்ற தூண்டுவோராக, எழுச்சி கொண்டு வருகின்ற புரட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையை இவரது கருத்து நமக்கு கூறுகின்றது. ஹென்றி பி ஆடம் என்ற ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்லுகின்றார்: A teacher affects eternity. He can never tell where his influence stops. ஒரு ஆசிரியர் முடிவில்லாத காலத்தை ஏற்படுத்துகின்றார், முடிவில்லாத தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். அவர் ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கம் எப்பொழுது முடிவடையும் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். ஒரு உண்மையான ஆசிரியர், ஒரு சிறப்புமிக்க ஆசிரியர் மாணவ சமுதாயத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை எப்பொழுது நிறுத்த முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அரும்பணிகளை ஆசிரியர் பெருமக்கள் செய்கின்றார்கள். வில்லியம் பட்லர் ஏட்ஸ் என்ற ஒரு அற்புதமான ஆங்கில கவி இவ்விதம் சொல்லுகின்றார்: எஜுகேஷன் இஸ் நாட் ஃபில்லிங் ஆஃப் அ பேஜ் பட் த லைட்டிங் ஆஃப் அ ஃபயர். ஒரு பக்கெட்டில் நீர் நிரப்புகின்ற பணி அல்ல கல்வி, மாறாக ஒரு நெருப்பை பற்ற வைக்கின்ற பணிதான் ஆசிரியர் பணி என்று அவர் சொல்லுகின்றார். உண்மைதான். ஏதோ மாணவருடைய மனதிலும் மாணவருடைய மூளையிலும் அறிவிலும் தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஆசிரியர் பணி அல்ல. மாறாக மாணவர்களை கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு தீபமாக மாற்றுவது தான் ஒவ்வொரு ஆசிரியருடைய பணியினுடைய இயல்பாக இருக்கிறது என்று வில்லியம் பட்லர் ஏட்ஸ் அவருடைய கூற்றின்படி நாம் தெரிந்து கொள்கின்றோம். லிலி டாம்லின் என்ற மற்றொரு அறிஞர் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இவ்வாறு சொல்லுகின்றார்: ஐ லைக் அ டீச்சர் who gives you something to take home to think about besides your homework. வீட்டு பாடங்களை தவிர வீட்டுக்கு கொண்டு சென்று சிந்திக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை தருபவர் தான் ஒரு அருமையான ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியரை தான் விரும்புகிறேன் என்று டாம்லின் என்று அறிந்து சொல்லுகின்றார். உண்மைதான். இக்காலத்திலே வீட்டு பாடம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாம் அதிகமாக காண்கின்றோம். ஆனால் சிந்திக்கக்கூடிய செய்திகளை தந்து அனுப்புகின்ற ஒரு ஆசிரியர் தான் மிக சிறந்த ஆசிரியர் என்று ஒரு நகைச்சுவை வாயிலாக அவர் சொல்லுகின்றார். இறுதியாக கை கவாசாக்கி என்ற ஒரு அறிஞர் இவ்விதம் குறிப்பிடுகின்றார்: If you have to put somebody on a pedestal, put teachers. They are the society's heroes. யாருக்கேனும் நீங்கள் பீடங்கள் தர வேண்டும் என்று விரும்பினால் ஆசிரியர்களை அதில் அமர்த்துங்கள். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தினுடைய உண்மையான கதாநாயகர்கள், உண்மையான வழிகாட்டிகள், உண்மையான நாயகர்கள் ஆசிரியர்கள் தான் என்று அவர் சொல்லுகின்றார். உண்மைதான். இப்படி ஒரு சமுதாயத்தினுடைய நாயகர்களாக, பிள்ளைகளுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கின்றவர்களாக, ஒரு நெருப்பை பற்ற வைக்கின்றவர்களாக, நாளைய உலகை மாற்றுகின்றவர்களாக, நிரந்தர தாக்கத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக, கொழுந்துவிட்டு எரிகின்ற தீபங்களை தூண்டி விடுகின்றவர்களாக
பணிபுரிகின்றவர்கள் தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை மீண்டுமாய் பார்ப்பதிலும் பகிர்வதிலும் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் பணியிலே நாம் எவ்விதம் பணியாற்றலாம் என்று திருமறையின் அடிப்படையிலே 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். திருமறை ஒரு ஆசிரியர் எதை கற்பிக்கலாம், எப்படி கற்பிக்கலாம் என்ற பல செய்திகளை நமக்கு நற்செய்திகள் வழங்குகின்றன. அதில் நாம் படிக்க கேட்ட மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு திருமொழி 34 இவ்விதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் சில சிந்தனைகளை நாம் மேற்கொள்ளலாம். 34ஆம் திருமொழி, அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இறைமகன் இயேசு ஒரு பெருந்திரளான கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகின்றார். அவர் கரை இறங்கியவுடனே அநேகர் அவரை பார்க்க ஓடி வருகின்றனர். அந்த மக்கள் கூட்டத்திலே ஏழைகள், வாழ்விழந்தோர், ஒடுக்கப்பட்டோர், வாழ்க்கையை எவ்விதம் வாழ்வது என்ற அங்கலாய்ப்பு கொண்டோர் என்று பலரை அவர் காண்கின்றார். அவருடைய நிலையை அவர் உணர்ந்து கொள்கின்றார். ஆயர் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கின்றார்களே, நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு வாழ்வின் நிலைகளை கற்றுத்தருகின்றவராக அவர் மாறுகின்றார். மீண்டுமாய் அந்த திருவார்த்தையை உங்களுக்கு என்று நான் படிக்கின்றேன். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஒரு ஆசிரியர் எவ்விதம் எதை கற்பிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆசிரியர் மாணவர்களை நன்கு அறிந்து கொள்பவராக, அவர்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். அவருடைய நிலை என்ன? அவர்கள் வாழ்வை நன்கு வாழ்கின்றார்களா, வாழ்வு இழந்திருக்கின்றார்களா என்பதை உணர்ந்து கொள்பவராக அவர் இருக்க வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்ட பின்பு அவர்கள் மீது பரிவு கொள்பவராக, இரக்கம் காட்டுபவராக, அவருடைய நிலை மாற வேண்டுமே, அவருடைய வாழ்வு மாற வேண்டுமே என்று அக்கறை கொள்பவராக இருக்க வேண்டும். பின்பு அந்த அவருடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவர்கள் வழியாக இந்த உலக வாழ்க்கையும் நலிவுற்றோர், ஏழையர், ஒடுக்கப்பட்டோர், வாழ்விழந்தோர், சமூக நீதி மறுக்கப்பட்டோர், இப்படி எண்ணற்ற மக்களுக்கு வாழ்வை கொண்டு வருகின்ற ஒரு மாற்றத்தின் கருவிகளாக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். இயேசுவானவர் அதைத்தான் செய்தார். இந்த உலக மக்களின், குறிப்பாக தம் முன் நின்ற அந்த பெரும் திரளான மக்கள் கூட்டத்தினருக்கு வாழ்வு உண்டாகவும் அது நிறைவு அடையவும் அவர் தனக்கு பல நிலைகளிலே அந்த மக்களுக்கு பல கற்பிதங்களை கற்றுத்தந்தார். பலவற்றை கற்றுத்தந்ததாக நாம் பார்க்கின்றோம். எதை கற்றுத்தந்தார்? சமூக நீதி என்றால் என்ன, வாழ்வு என்றால் என்ன, வாழ்வின் முழுமை என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், இறை ஆட்சி என்பது என்ன, இறை ஆட்சியில் யாரெல்லாம் பங்கு கொள்ள முடியும், இறை ஆட்சியினுடைய தகவல்கள் என்னென்ன, இறை ஆட்சிக்கு நாம் நம்மை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், இறைவன் ஆட்சி செய்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டிய வழி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையெல்லாம் கதைகள் மூலமாக, வாழ்வியல் நிலைகள் மூலமாக அவர்களுக்கு கற்றுத்தந்தார். இதைத்தான் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய பணியிலும் செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய மாணவர் மீது அன்பு கொண்டவராக, தன்னுடைய பிள்ளைகள் மீது பரிவு காட்டுபவராக, அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருவராக, அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கும் மாற்றங்களை கொண்டு வருவராக அவர் மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அந்த பகுதியிலே அவர் அந்த மக்களுக்கு பலவற்றை கற்றுத்தந்தவராக மாத்திரமல்ல, அவர்களுக்கு உணவு அளிக்கவும் அவர் முற்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் சீடர்களை கேட்கின்றார், இந்த மக்கள் சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு நாமே உணவு கொடுக்கலாமே என்று கேட்கின்றார். சீடர்களோ மிகுந்த தயக்கத்தோடு தான் அதை நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆசிரியர் என்பவர் அவருடைய அறிவு பசியை தீர்ப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு போவர் மாத்திரமல்ல, அவருடைய பசியை குறித்தும் அக்கறை கொள்பவராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
ஆசிரியர் பணியை மேற்கொண்டவர்கள் தன்னுடைய வகுப்பிலே படிக்கக்கூடிய, தன்னுடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய தாம் காணுகின்ற அனைத்து மாணவர்களை குறித்த அக்கறை கொண்டவராக, அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றவராக, அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை கொண்டு வருவராக, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்துக்கே நன்மைகளை கொண்டு வருவராக மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் அந்த பிள்ளைகளுடைய வயிற்று பசியை போக்குகின்றவராகவும் அதன் அக்கறை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் எதை கற்பித்தார், எவ்விதம் கற்பித்தார் என்ற நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு திருமொழி நமக்கு வழிகாட்டுதலை தருகிறது. மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் திருமொழி இவ்வாறு சொல்லுகின்றது. நான் படிக்கிறேன். அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இந்த வார்த்தையை, இந்த திருமொழியை நாம் மத்தேயு என்பவர் நற்செய்தி நூலில் மலை பொழிவினுடைய இறுதியிலே பார்க்கின்றோம். சற்றேறக்குறைய 3 மிகப்பெரிய பிரிவுகளிலே பல கட்டளைகளை, பல அறிவு நிலைகளை, வாழ்வின் நெறிகளை கற்றுத்தந்துவிட்டு அவர் முடிக்கின்றார். அவர் பேசி முடித்த பின்பு அவர் எவ்விதம் கற்பித்தார் என்ற நிலையை பிறர் சொல்லுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த எளிய மக்களும் அறிஞர் பெருமக்களும் அவர் கற்பித்த அந்த நிலையை பார்த்து அவர் அதிகாரம் மிக்கவராக கற்பித்ததை சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். நாமும் கூட நம்முடைய வகுப்பறைகளுக்கு செல்லுகின்ற பொழுது பயந்தவர்களாக, தயக்கத்துடனோ தன்னம்பிக்கை இல்லாத நிலையோடோ நாம் நம்முடைய வகுப்பறைகளுக்கு செல்ல முடியாது. எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய வகுப்பறைக்கு நுழைகின்ற பொழுது எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிற்பிகளுடைய பட்டறையில் நான் செல்லுகின்றேன் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் அவர் செல்ல வேண்டும். மிகுந்த துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் தன்னுடைய வகுப்பறைகளுக்கு அவர் செல்ல வேண்டும். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தரமாகவும் அதிகாரத்தோடும் மிக ஆற்றல் மிக்க துணியிலும் அவர் இருக்க வேண்டும். நாம் ஏன் தான் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்தோம் என்ற ஒரு நிலையிலே he must not be apologetic. அவர் தனக்கு தானே மன்னிப்பை தேடிக்கொள்பவரை போல அன்றி அவர் மிகச் சிறந்த துணியோடு மிக அற்புதமாக ஒரு ஆற்றலோடு அதிகாரத்தோடு கற்பிக்கின்ற ஒரு நிலையினை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அன்புக்குரியவர்களே, நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் திருமொழியிலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம். அந்த பகுதியில் இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், மக்கள் என்னை குறித்து என்ன பேசுகின்றார்கள், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று அவர் கேட்கின்றார். அதுக்கு அவர்கள் மறுமொழியாக, சிலர் உம்மை யோவான் என்றும், வேறு சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் உம்மை இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்லுகின்றார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், மற்றவர்கள் நினைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், நீர் இறைமகன், இறைவனுடைய மகன், நீர் மேசியா என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவரை பார்த்து சொல்லுகின்றார், அன்புக்குரிய பேதுருவே, சீடர்களே, இதை நீங்கள் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். ஏதோ மேசியா என்றால் உங்களை மீட்க வருபவை என்று மாத்திரமல்ல, அந்த மீட்பு எப்படி வரப்போகிறது? இந்த மேசியா என்பவர் துன்பப்பட வேண்டும், துன்ப கிண்ணத்தில் பருக வேண்டும், பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்வின் நிலை வழியாகத்தான் பிறருக்கு விடுதலை வாழ்வை கொண்டு வர முடியும் என்று அவர் அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆசிரியராக பணிபுரிந்தாலும் கூட அவர் ஒரு மேசியாவினுடைய நகலாக, அவர் இறை மகனின் துகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பது மாற்று கருத்தில்லை. இயேசுவானவர் இந்த உலகத்திலே திருப்பணி ஆற்றின அந்த 3½ வருட காலத்திலே அனைத்து மக்களும் அவரை போதகராகத்தான் கருதினார்கள். எளிய மக்களும் அவரை எதிர்த்த மக்களும் கூட அவரை போதகராக நினைத்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கூட அவரை மிகவும் அன்பு கூர்ந்த மரியாள் ரபூனி என்று அழைக்கின்றார். எனவே அவர் வாழ்ந்த அத்தனை காலங்களிலே 3½ ஆண்டு காலங்களில் அவர் ஊழியம் செய்த அந்த காலங்களிலே அவர் போதகராக அறியப்பட்டார். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் மேசியாகத்தான் வாழ்ந்தார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருக்கலாம். இந்த உலக மக்கள், மாணவர்கள் நம்மை ஆசிரியர் என்று அழைக்கலாம்.
நம்மை போதவர் என்றும் கூட அவர்கள் கருதி கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் நாம் எல்லாரும் மேசியாவின் வழித்தோன்றல்களே. நாம் எல்லாரும் இறைமகன் இயேசுவினுடைய நகல்களே. நாம் எல்லாரும் இறைவனின் துகளை பெற்ற அருளை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? பிறருக்காக துன்பத்தை ஏற்கின்றவர்களாக, பிறருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, பிறருக்காக நம்மை கரைத்து கொள்ளுகிறவர்களாக, பிறருடைய வாழ்க்கையிலே விடுதலையும் விரும்பிய வாழ்க்கையும் வர வேண்டும் என்பதற்காக, இந்த உலகமே விடுதலை வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்து பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆசிரியர் பணியினுடைய அதி அற்புதமான தலை சிறந்த பணி. நாம் எதை கற்பிப்பது? இந்த உலக மக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் நாம் வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டும். வாழ்க்கையின் நிலைகளை கற்றுத்தர வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தங்களை கற்றுத்தர வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியலை கற்றுத்தர வேண்டும். சமூக நிலையை கற்றுத்தர வேண்டும். பொருளாதார நிலையை கற்றுத்தர வேண்டும். அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கும் பிறருடைய வாழ்க்கை மாறுவதற்கும் இந்த பிள்ளைகள் எவ்வித மாற்றங்களை அடைய வேண்டும் என்பதை நாம் கற்றுத்தர வேண்டும். அதை எப்படி கற்றுத்தர வேண்டும்? நாமே மேசியாவின் நகல்களாக, நாமே இறைமகன் இயேசுவின் துகள்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி, அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி பாடுகளை ஏற்று மக்களுக்கு விடுதலை பெற்று தந்தாரோ அதே வண்ணமாக இந்த உலக மக்களின் விடுதலைக்காக நாமும் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக, அங்கலாய்ப்பை மேற்கொள்ளாதவர்களாக, இந்த உலக மக்களுக்காக துன்பங்களை அனுபவித்து அதன் வழியாக விடுதலை பெற்று தருகின்ற மேசியாவின் துகள்களாக நாம் மாற வேண்டும். இறுதியாக கலீல் கிப்ரான் லெபனன் கவிஞர் இவ்விதம் சொல்லுகின்றார்: ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனை ஒரு ஞான வீட்டிற்குள்ளாக அழைத்து சென்று அவரை உள்ளே அனுப்புவது கிடையாது. மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனை அழைத்து சென்று ஞான வீட்டிற்குள்ளாக அடைத்து விடுவது கிடையாது. மாறாக அந்த வீட்டினுடைய வாயிலே நிற்க வைத்து போகின்ற வழியை காட்டி விடுகின்றார். ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படித்தான் இருக்க வேண்டும்? இந்த உலக மக்களிலே, இந்த மாணவர்களிடத்தில் வாழ்வின் எல்லையை காண்பித்து எவ்விதம் வாழ வேண்டும் என்ற நிலையை கற்றுத்தந்து வாழுகின்ற வாழ்க்கையை அவரிடத்தில் விட்டுவிட வேண்டும். மீண்டும் அன்புக்குரியவர்களே, இந்த ஆசிரியர் தின நாளிலே உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அன்பு சகோதரி ஆயர் பூங்கொடி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து என்னுடைய இடம் சாருகிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே அனுப்பி சிறந்த ஆசிரியரின் முன்மாதிரியை எங்களுக்கு காண்பித்தீரே. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பாமர மக்களும் படித்தவர்களும் வல்லுநர்களும் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் தன்னுடைய இறையரசின் கருத்துக்களை மிக எளிமையாக எல்லாருக்கும் எடுத்து சொன்ன உமது மகன் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவர் எங்களுக்காகவே இந்த உலகிலே வந்தார், எங்களுக்காகவே பாடுபட்டார், எங்களையெல்லாம் விடுதலையாக்கும்படி எங்களை போதித்தார். நாங்கள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அவர் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தார். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆசிரியர்கள் விடுதலையின் கருவிகள் என்பதை உணர்ந்த தம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற மக்கள் எவ்விதமான மக்கள் என்பதை அறிந்து உணர்ந்து அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே, அவர்களும் அறிந்து உணரும் விதத்திலே நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலும் மற்றும் சமாரியாவிலும் இன்னும் பல இடங்களிலும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை தேடிச் சென்று இறையரசின் தகவல்களை, விளிம்பியங்களை அவர்களுக்கு போதித்தாரே, அதுபோல நாங்களும் சிறந்த ஆசிரியர்களாக இறையரசின் தகவல்களை எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே நாங்கள் எடுத்துரைக்க எங்களுக்கு தூய ஆவியானவரின் ஆற்றலை தந்து வழிநடத்தும். ஒருவர் எனக்கு விளக்காவிட்டால் எப்படி எனக்கு புரியும் என்று அந்த கந்தகை அரசின் நிதியமைச்சர் கேட்டது போலவே இன்றைக்கும் பல மக்கள் எங்களுக்கு புரியவில்லையே என்று இயக்கத்தோடு இருக்கிறார்கள். நாங்களும் திருமறையின் ஆழங்களை
அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல உம்முடைய தூய ஆவியானவர் கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த ஞாயிறிலே ஆசிரியர்கள் அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய பணியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் உமது ஞானத்தை பெற்று உம்மை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கவும், அநேக மக்களுடைய வாழ்விலே கல்வி கண்களை திறக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய ஆற்றலை புரிந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல அவர்கள் பயிற்றுவிக்க நீர் அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு சுயநலத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த COVID-19 என்கின்ற நோய் தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. திருச்சபை மக்கள் அனைவருக்கும் வேண்டிய நலனையும் பலனையும் சுகத்தையும் நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். வர இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள், எல்லா அரசு பணியாளர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய கடமையை நேர்த்தியாக செய்து நாட்டு மக்களுடைய நலனுக்காக எல்லாரும் பாடுபட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளுடைய அமைதிக்காக நாம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இந்திய நாடும் சீன நாடுக்கும் இடையே இருக்கிற போர் பதட்டங்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பேச்சுவார்த்தை வழியாக இரு தலைவர்களும் நல்ல ஒரு முடிவை கொண்டு வர நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதுபோல உலகம் எங்கிலும் இந்த நோய் தொற்று கிருமியினாலே தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிற எல்லாரையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உலகம் எங்கிலும் இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அது விரைவிலேயே மேம்படவும் தலைவர்கள் எல்லாரும் நல்ல முடிவுகளை எடுத்து நல்வழியை வகுத்து அதற்கேற்றாற் போல செயல்படும் அருள் தாரும். ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இந்த பொது முடக்கத்தாலே இழந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய உதவியை அரசும் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் திருச்சபையும் செய்ய நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த COVID-19 எதிர்த்து போராடுகின்ற பணியிலே இருக்கின்ற எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், அறிஞர்கள், ஆய்வாளர்கள் என எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் உடனிருந்து இந்த நோய் தொற்றை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை தாரும். விரைவாகவே ஒரு ஆன்டிடோட் கண்டுபிடிப்பதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபை வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 5.5 மாதங்கள் நாங்கள் இல்லத்திலே இருந்து உண்மை வழிபட்டோம். நாங்கள் இறைவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்தோம். இப்போது மீண்டுமாக நாங்கள் குடும்பமாக, நண்பர்களாக, திருச்சபை மக்களாக ஒன்று கூடி உங்களுடைய ஆலயத்தில் உண்மை பாடி துதிக்கவும், உம்முடைய திருச்சொற்களை கேட்கவும், உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்தீர் சுவாமி. உமக்கு தோத்திரம் சொல்கிறோம். தொடர்ந்து இயல்பு நிலைக்கு இந்த நாடும் உலகமும் திரும்பவும் மக்கள் எல்லாரும் மனநிறைவோடு ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்லவும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காகவும் பேராயருக்காகவும் ஜெபிக்கிறோம். அனைத்து ஆயர்களுக்காகவும், மிஷனரிகளுக்காகவும், திருமறை பெண்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், உட்பர்களுக்காகவும், செயற்குழு உறுப்பினர்களுக்காகவும் நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து எப்போதும் இறைவனுடைய திருப்பெயரை உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முடித்திருக்கிறவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுவோம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூயாவியானவரின் நேராத கூட்டுறவு நம் அனைவரோடு இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன். துதிகனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. தோத்ரம் 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 மிக தோத்ரம் தோத்ரம் தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதிகனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பார். சமாதானத்துடனே போய் வர கடவோம். கடவுளின் திருப்பேராலே. ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். சிறப்பாக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.